அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிவா மனசுல சக்தி, சிவா மனசுல சௌமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற vlog எ டே அட் மகாபலிபுரம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா கார் ஃபுல்லா போகுது. அப்புறம் ஆனா இதெல்லாம் சிற்பம்லாம் எங்க இருக்கு? சிற்பம்லாம் எங்க பார்க்கலாம்? சிற்பம்லாம் பார்க்கறதுக்கு இப்படி போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் வழி கேட்டு மகாபலிபுரத்தை நாங்கள் சுற்றி பார்த்த கதையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்பணும். வாங்க வீடியோக்குள்ளே ப்ரொசீட் பண்ணி போவோம். சரி, ஓகே, முதல்ல போய் நம்ம காரை பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கிங் ஏரியா, தேவையே இல்லாமல் ஒரு பார்க்கிங் ஏரியா பிடிச்சி அங்கே போய் 200 நினைக்கிறேன், 200 கொடுத்து பார்க் பண்ணோம். சரி, நாமளும் பல்லவ கால சிற்பங்கள் எல்லாம் ரசிச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்போ தான் மணி 5. வந்தவன் சொன்னால் வந்ததே லேட்டு, இதெல்லாம் நான் உனக்கு ஃபோட்டோ போய் உடனே டிக்கெட்டை வாங்கிட்டு பார்க்க வேண்டிய மற்ற இடங்களையும் போய் பாடுறா பண்ணாட அப்படிலாம் சொல்லலை, போய் பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி, ஓகே, நாமளும் போய் டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டிக்கெட் கவுண்டருக்கு போனோம். ஏன்னா இங்கே நம்ம டிக்கெட் வாங்கினா தான் மற்ற 4 இடங்களையும் நம்ம பார்க்க முடியுமா. அப்படி ஒரு கதை இருக்குங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு வேளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மணிக்கு மேலே நீங்கள் எந்த இடத்தையுமே பார்க்க முடியாது எக்ஸப்ட் பீச். அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரி நீங்களும் தப்பு செய்து விடாதீர்கள். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 14 வயதுக்கு மேற்பட்ட ஆடவர்களுக்கு மட்டுமே. ஆடவர்கள்னா ஆண்களா? ஆடவர்கள்னா அடல்ட்டு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, உங்களுக்காக எவ்வளோ வார்த்தைகள்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு மட்டுமே டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு நல்ல விஷயம். ஸோ நாங்கள் 4 டிக்கெட் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வைத்து பார்த்தீங்களா. சம்சாரம் அது மின்சாரம் அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் தப்பி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்கலாம். ஆமாங்க, இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 48 நாட்கள் ஆயிடுச்சு. அதாவது 1 மண்டலம் ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ மகாபலிபுரம் போனோம் அப்படிங்கிறது எனக்கே மறந்துடுச்சு. பட் இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கல அப்படிங்கிறனால தான் இப்போ எடிட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு காலம் தாழ்த்தி ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணி இருக்கேன். என்ஜாய்மெண்ட் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, எங்களை விட எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த பாறையில் மேலே ஏறி இறங்கி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம சௌமி சொல்லவே வேணாம், ரீல்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருப்போம். அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துடுங்க, இல்லைன்னா சௌமி எங்கிட்ட சண்டைக்கு வரும் அப்படிங்க. சரி, முதல்ல எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர்கிட்ட கேட்கும்போது அவர் போடா வெண்ணெய் அப்படின்னாரு. என்னது அப்படின்னு திருப்பி கேட்கும்போது, அங்கே கிருஷ்ணரின் வெண்ணெய் இருக்குது, அங்கே போய் பாருடா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தான் அப்படி தப்பாக புரிஞ்சிட்டோம். அதை பார்த்துட்டு அப்புறமா அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த வெண்ணெயை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக போனோம் இடம் நம்ம 5ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் அட்டை படத்தில் பார்த்துருப்போம். அதாவது 5 ரதங்கள், 5 ரதாஸ் அப்படிங்கிற இடம் தான். இங்கே பார்க்கிங்கெல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்னன்னா, பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 500 மீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். குழந்தைங்க வச்சுட்டு நம்ம நடக்கிறதா கொஞ்சம் சிரமம். ஏன்னா நம்ம போன டைம் பயங்கரமான சம்மர், பீக் சம்மர். அதெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம போனோம். பட் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, நம்ம போனது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு நடக்கிறது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. பட் குழந்தைங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு போனோம். பட் இங்கே நாங்கள் போகிறது 2வது முறை, நான் போகிறது 3வது முறை. போன முறை நம்ம ஃப்ரெண்டு இவா கூட சேர்ந்து நம்ம ஆல்ரெடி போய் பார்த்துருக்கோம். பட் நம்ம அருண் அண்ட் ஃபேமிலி வந்து பார்க்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு நாங்கள் தவறாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் குழந்தைங்க எகெயின் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம கீர்த்தி குட்டி சொல்லவே வேணாம், அந்த மணல் பார்த்த உடனே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இங்கே பாருங்கள், நம்ம ஆள் போய் யானையோட தந்தத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நம்ம ஆள் சும்மாவாக இருப்பார், வேசமான. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடத்தையும் நம்ம பாட புத்தகத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதை விட ஈஸியாக ஞாபகப்படுத்துகிற ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, சொல்லாமலே பட கிளைமேக்ஸில் தன்னோட நாக்கை கட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு கோவில்கிட்ட நின்றுட்டுருப்பா தெரியுமா, ஒரு கடற்கரையோரம். அந்த கடற்கரை கோவிலுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஷோர் டெம்பிள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பஜாரில் நின்று ஒரு 360 டிகிரியில் உங்களுக்காக காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த 360 டிகிரி வீடியோ. முன்னாடி ஒருத்தங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் என்னமோ மார்க்னு தின்னுட்டு வராங்களே, அது யாருன்னு நினைக்கிறீங்க? வேறு யாருமே கிடையாது, நம்ம ஜெகதீஷ் அண்ட் அருண் தான். அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அது என்னன்னா, சோளக்கருது வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, நல்லாவே இருந்தது. அந்த ஸ்வீட்டும் காரமும் கலந்து ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட், அதாவது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் ரொம்ப நம்புவேங்க ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம், நம்ம மற்ற இடங்களில் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், பரவாயில்ல விடுங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதில் நடந்த நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோர் டெம்பிளை நாங்கள் நைட்டில் பார்க்குறது தான் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பகலில் நான் இதுக்கு முன்னாடி 2 முறை பார்த்துருக்கேன். பட் அப்போ ரொம்ப வெயிலாக இருக்கும், அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்த நைட்டில் அவங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இரவு நேரத்தில் பார்க்குறது தான் இதோட அழகுன்னு நான் நினைக்கிறேன். தவறாமல் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா இந்த லைட்ஸோடு அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அதனால தான் அநேகமாக இதுக்கு பேர் ஷோர் டெம்பிள் நான் நினைக்கிறேன், கடற்கோவில்னு. ஆப்பாடா, ஒரு வழியாக பெயர் விளக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த விஷயத்தில் உண்மையாலுமே நம்ம அரசாங்கத்தை பாராட்டியே ஆகணுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சு ஆகணும். இப்போ பார்த்தாலும் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்கிறோம், அரசாங்கம் நல்லா பண்ணும்போது நம்ம பாராட்டணும் இல்லையா, அது நமது கடமை. இதுக்காக நான் ஒரு கட்சிக்காரன் சொல்லி நம்பிடாதீங்க, நானும் ஒரு பொது ஜனத்தில் ஒருவன்.
சரி ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்ததுல இந்த அழகான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட ஒரே டார்ச்சர் இருந்தது என்ன தெரியுமா? பீச்சுக்கு போணும், பீச்சுக்கு போணும், பீச்சுக்கு போணும். அவங்களுக்கு பீச்சு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்திருக்கு. அதனால இந்த விஷயத்தெல்லாம் சீக்கிரம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க தயாரா இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில இந்த குழிகள் மாரி இருந்ததா, அத பார்த்த உடனே இவங்கலாம் எக்ஸைட் ஆயிட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகே கிளம்புங்கப்பா அப்படின்னு பீச்சுக்கு போக சொன்னோம். உடனே எல்லாம் ரெடியாகி குஷியாகி கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மகாபலிபுரத்து பீச். எகைன் ஷோ டெம்பிள்லேருந்து இங்கே வரக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்தது. பட் பரவாயில்ல குழந்தைங்க பீச் போகிற சந்தோஷத்தில் நடந்து வந்துட்டாங்க. வந்த உடனே எங்கள் புஜ்ஜி அந்த சாண்ட் காசில் வாங்கி வச்சிருந்தாரு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி புஜ்ஜியும் லிச்சுவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட வந்த மற்ற ஆட்கள்லாம் அலை 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலைகளோட விளையாட போயிட்டாங்க. பாரா கவிதை அலைகளோட விளையாடு. பசங்களும் மண்ணில் விளையாண்டது பத்தாது தண்ணியில் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அலைகளோட விளையாட போயிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.